friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான French macarons எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா ஒரு சில ஸ்டெப்ஸும் டிப்ஸும் வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும். அப்பதான் வந்து அந்த பெர்ஃபெக்ட்டான அந்த பேக்கரியில வாங்குற மாதிரியான French macarons நமக்கு கிடைக்கும். இது பண்றதுக்கு நமக்கு வந்து almond flour வேணும். நம்ம வந்து பொதுவே நம்ம ஊர் macarons, thoothukudi macaronsக்கு நம்ம வந்து முந்திரி பருப்பு அரைச்சி பவுடர் பண்ணுவோம். இதுக்கு வந்து நமக்கு பாதாம் பவுடர் வேணும். ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து பாதாம் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு பவுடர் கூட பயன்படுத்தலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 80 கிராம் பாதாம் பவுடர் எடுத்திருக்கேன், ஆல்மண்ட் ஃப்ளார். இது வந்து நான் கடையில் வாங்கினா ஆல்மண்ட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து வீட்லேயும் வந்து பாதாமை தோல் எடுத்துகிட்டு நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கப்பில் அளந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 80 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை, எவ்வளோ நைஸாக பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அதே கப்பில் அளந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 3/4 கப் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து ரெண்டும் சேர்கிறதுக்காக தான். இப்போ இதை வந்து நம்ம சலிச்சு வச்சிடலாம். நம்ம வந்து தூத்துக்குடி மக்ரூன் பண்ணுறப்போ முந்திரி பருப்பை இவ்வளோ மெல்லிஸாக அரைக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் நமக்கு. இந்த மாதிரி சலிச்சு வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து முட்டையோட வெள்ளைக்கரு வேணும். அதுக்கு வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். இது வந்து 60 கிராம். நம்ம கப்பில் அளந்து பார்க்குறப்போ 1/4 கப் நிறைவாக இருக்குது. முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா முன்னாடி எடுத்து நம்ம வெளியே வச்சுருக்கணும். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி நுர மாதிரி வந்ததும் இதில் வந்து நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன். இது வந்து பவுட்ரு பண்ணலை, சும்மா ரெகுலர் சர்க்கரை தான். அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பீடை கொஞ்சம் இன்னும் அதிகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா இதை பீட் பண்ணணும். அப்படியே அந்த ஸ்டிஃப் பீக் வரணும். இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறப்போ பாருங்கள், அது அப்படியே அந்த பீக் வந்து நிற்கலை, அப்படியே விழுந்துருது. இந்த ஸ்டேஜில் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம பீட் பண்ணணும். அது அப்படியே அந்த ஸ்டிஃபாக அந்த பீக் வரணும் நமக்கு. இப்போ இதை எடுக்கும்போது பாருங்கள், அப்படியே அந்த இது அப்படியே நிற்கிது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே பொசிஷனில் நிற்கிது, கீழே விழலை. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இதில் வந்து நான் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் ரெட் கலர் சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் ஷேடில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்கோடு இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கரையும் பாதாம் பவுடரும் போட்டு கலந்து வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து பாதி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்து வச்சிடணும். இந்த மாதிரி ரொம்ப ஓவராக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக எல்லாம் பட்டும் படாத மாதிரி சேர்ந்து வந்தால் போதும். இப்போ மீதி இருக்கிறதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து வைக்கணும். நம்ம வந்து மெதுவாக தான் கலந்து வைக்கணும். ஓவராக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டாலும் மக்ரூன் வராது, அதே மாதிரி கம்மியாக கலந்து வச்சாலும் வராது. இப்போ நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பார்க்குறப்போ அந்த மாதிரி பிரிஞ்சு போகுதுல்ல, அந்த அப்படியே ரிப்பன் மாதிரி வராமல் கொஞ்சம் விழுந்து போகுது. இந்த ஸ்டேஜ் வரக்கூடாது. இன்னும் ஒரு 2-3 தடவை நம்ம வந்து கலந்து வைக்கணும். இப்போ கலந்துட்டு செக் பண்ணும்போது பாருங்கள், ஒரு ரிப்பன் மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆகுது, பிஞ்சு போகலை. இந்த ஸ்டேஜ் வரணும். ஆனால் இதை தாண்டியும் நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்போ வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு பைப்பிங் பேக் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உடனே மாற்றிடலாம். இப்போ அடுத்தது நம்ம பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த சைடு வைக்காமல் இதை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இருக்கணும். ஏன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் இப்படி கீழே போயிட்டு தான் வருது. அப்படி வரும்போது ஈவனாக பேக் ஆகாது, அந்த கீழே அந்த இது வராது. அதனால் திருப்பி வச்சுக்கோங்க. அதனால அந்த ட்ரேயை திருப்பி வச்சுட்டு நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் மேலே இருந்து நம்ம அழுத்தணும். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தாலே போதும். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்ல, ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஷேப் அது வந்து ஹோல்ட் பண்ணாது. அதனால தான் நம்ம வந்து ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ரிப்பன் மாதிரி வந்ததும் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ இதை வந்து ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே போயிடும். ஏர் பபிள் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம பேக் பண்ணும்போது கிராக் வரும். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் காஞ்சி வரணும். நான் வந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். மேலே நம்ம தொட்டு பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக, கையில் ஒட்டலை. இந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். ஒரு அவனும் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டெம்பரேச்சர் முன்ன பின்ன இருக்கும். எனக்கு வந்து 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சரியாக 14 நிமிஷம் நம்ம பேக் பண்ணும்போது கரெக்டாக வரும்.
கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மேலே வந்து ஒரு கிராக் மாதிரி கொஞ்சம் ஹார்டான ஒரு கிராக் மாதிரி வரும். இது வந்து நான் 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு தடவை பேக் பண்ணேன். அப்போ வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அதனால டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது. இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கரெக்டாக 14 நிமிஷம் எனக்கு ஆகும். இப்போ ஒருவேளை கொஞ்சம் சின்ன சைஸ் அவன்னா நமக்கு வந்து 300 டிகிரி வேண்டாம், எனக்கு வந்து 290 டிகிரியே போதும். அதில் வந்து 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் அவனுங்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூட மெயின்டைன் ஆகும். அதனால் எனக்கு வந்து சரியாக 10 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு அவனும் ஒரு மாதிரி இருக்கிறனால டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் பேக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அந்த மாதிரி மேலே கிராக் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து லைட்டாக இந்த மாதிரி தூக்கிட்டு வரதில்ல, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ரெஞ்ச் மக்ரூன் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் இன்னொரு கலர் வச்சு இன்னொரு பேட்ச் பண்ணேன். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஃப்ராஸ்டிங் தயார் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், இல்லை வந்து சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து 50 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பவுலோட நல்லா கொதிக்கிற தண்ணி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆறட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 100 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அன்சால்டட் பட்டர். இது வந்து 1/2 கப். வெண்ணெயை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 கப் நல்லா பவுட்ரு பண்ண சர்க்கரை. இது வந்து 25 கிராம். பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தான் இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப சர்க்கரை வேண்டாம். ஏன்னா வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த ஷெல்லே வந்து நல்ல இனிப்பாக தான் இருக்கும். அதனால் உள்ளே வந்து நம்ம இன்னும் ரொம்ப இனிப்பு ஸ்டஃப் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சாக்லேட் உருக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆறி இருக்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து உருகிரும். அதனால் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு நல்லா சில்லுன்னு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணும்போது பாருங்கள், இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப திகட்டாது. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சமாக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதே நல்லா ரிச்சாக இருக்கும். சாக்லேட் சேர்த்ததுனால இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போது நம்மளோட மக்ரூன்லாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சேர்த்துட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கடையில் வந்து அந்த விலை சொல்லுவாங்க. இது வந்து எனக்கும் வந்து 2-3 ட்ரையல் ஆச்சு. நம்ம வந்து அந்த ரேஷியோ பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து இதுதான் இப்படி தான் பண்ணணும், நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் பேக் பண்ணலாம். நான் இப்போ வந்து அடிக்கடி பண்ணுவேன். ஏன்னா அலான்ட்ராக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். இது வந்து நம்ம அளவுகள் கரெக்டாக வச்சுருந்தா கூட இதை வந்து நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்ரூன் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிரும். அப்புறமா வந்து அந்த ஏர் பபிள்ஸை நம்ம வந்து டேப் பண்ணல அப்படின்னா பேக் பண்ணும்போது அந்த கிராக் வரும். அதுக்கப்புறமா அவனோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இந்த கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சடா, நம்மளோட மக்ரூன்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பைட் பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அப்படியே chewy-ஆ இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.